ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, காலத்தை நினைத்து வருந்தாதே. காலங்கள் எப்பொழுதும் சோதிக்குமே தவிர கீழே தள்ளிவிட்டு விடாதே. அதனால் காலத்தை நினைத்து எப்பொழுதும் மனதை வேதனை அடைய செய்யாதே தங்கமே. சிலர் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? இரவு வந்தவுடன் இரவு ஏன் வருகிறது? பகலாகவே இருக்கலாம். இரவு வந்தால் தூங்கும் பொழுது தேவையில்லாத யோசனைகள் வந்து இன்னும் அதிகமாக ஆகுகிறது என்று சொல்கிறார்கள். அதே சிலர் பகல் ஏன் வருகிறது? இரவே இருக்கட்டும், தூங்கிக் கொண்டே இருக்கலாம், கவலைகள் இல்லாமலேயாவது இருப்புமே என்று சொல்கிறார்கள். ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு கருத்து. எந்த ஒரு கருத்து உன்னுடைய வாழ்க்கையில் தேவையோ அதை எடுத்துக்கொள். வாழ்க்கையில் சிலர் சில விதமான கருத்துக்களை சொல்லி உன்னை திசை திருப்பலாம். ஆனால் உனக்கெது சரியோ அதை நீ சரியான நேரத்தில் எடுத்துக்கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட குழப்பமும் வந்து விடாது. கவலைகள் வேண்டாம் தங்கமே. ஆள் மாத்தியால் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு தான் இருப்பார்கள். அவருக்கெல்லாம் நினைத்து அவர்களெல்லாம் நீ யோசித்து வைத்து கொண்டு இருந்தோமானால் உன்னுடைய வேலையை உன்னால் சுயமாக சந்தோஷமாக திருப்தியாக செய்ய முடியவே முடியாது. முதல் அவருடைய கருத்து மட்டுமே உன்னுடைய மனதும் எடுத்துக்கொள்ளும். புரிகிறதா? அதனால் ஒரு விஷயம் செய்ய முடிவெடுத்து விட்டால் உன்னுடைய முடிவை மட்டும் முதன்மையாக எடுத்துக்கொண்டு முன்னேறி வா. காலங்கள் உன்னை நிச்சயமாக சொல்கிறேன், நிச்சயமாக கைவிடாது. ஏனென்றால் அனைத்துமாக நான் இருக்கிறேன் உனக்கு. இந்த காலங்கள் அனைத்தையும் உருவாக்கியது நான். நீ என்னை அல்லவா பிடித்து கொண்டாய், என்னை அல்லவா நீ வணங்குகிறாய். இந்த சாயான நான் யார்? ஜாதகத்தை கூட மாற்றி அமைப்பவன் தான் நான். அப்படி இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க மாட்டேனா? நீ இப்பொழுது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாய் என்பதை நான் நன்றாகவே அறிவேன். நீ இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன். அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் நான் இப்பொழுது வந்து உள்ளேன். அதனால் சொல்கிறேன், இந்த பிரச்சனையில் யாரையும் உன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்து கொண்டு முடிவெடுக்க வேண்டாம். தனியாக இருந்து உன் மனம் என்ன சொல்லுமோ அதன்படி முடிவெடுத்து இந்த பிரச்சனையிலிருந்து முன்னே வா. உன்னால் முன்னுக்கு வர முடியும். யாருடைய தெய்வம் இல்லாமல், யாருடைய பின் பலமும் இல்லாமல் உன்னால் தனியாளாக வென்று வர முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உன்னால் அனைத்திலும் இருந்து கடந்து வர முடியும். எல்லாம் கடந்து போகும் வாழ்க்கையில் நிச்சயமாக உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து பாரங்களும் கடந்து போகி உன் வாழ்வில் நீ நிச்சயமாக சொல்கிறேன் வளருவாய். உன் எதிர்காலத்தை பற்றிய கவலை இருந்தால் அதை நினைத்து வருத்தப்படாமல் என்னிடம் சொல்லிவிட்டேன் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டே இருங்கள். வாழ்வில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நகர்ந்து சென்று கொண்டே இருக்கிறீர்களோ, நீங்கள் வாழ்விலிருந்து சில பிரச்சனையிலிருந்து நீங்கள் நகர்ந்து போகிறீர்கள் என்பது மட்டுமே உண்மை. பல பிரச்சனைகள் தேடி வந்தாலும் அதை எதையும் மனதுக்குள் வைத்து கொள்ளாமல் அடுத்தடுத்து செயலை செய்பவன் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேறுகிறான். சொன்னது புரிகிறதா? கவலையின்றி அனைத்து விஷயங்களையும் செய். தாராளமாக உனக்கான நல்லது உனக்கு கிடைக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.